ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அடடே, இந்த ஜோடிக்கும் அவார்ட் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன யார் அப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு ஆனந்தி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாட்டெல்லாம் அன்றைக்கி ஒண்டர் உமன் அவார்டு நடத்தினாங்க இல்லையா, அதில் இவங்களுக்குமே ஜோடி அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க போல். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுமே வந்திருந்தாங்க. இவங்களுக்குமே அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளோட சைட்லேருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆனந்தி தான். ஏன்னா எப்படா இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எல்லோரும் ஒரு டைமில் எக்ஸைட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நடக்கவும் செஞ்சிச்சு. ஆனால் இங்கே ஒரு நடுவில் குழப்பி விடுற மாதிரி ஆனந்தி வந்து மகேஷ் நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியுமே ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. அது நடுவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படி கொண்டு போக மாட்டாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல அவங்க ப்ரெக்னன்சி ட்ராக்குமே கொண்டு வராங்க. என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா அப்படி குழப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா சிலும் ஏதோ குழப்பி எதையோ கொண்டு போயிட்டுருக்காங்க போட்டு நல்லா புரியுது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேர் வந்து மகேஷையும் பிடிக்க முடியும். இருந்தாலும் அன்பு ஆனந்தி பேர் தான் எல்லாருக்கும் பிடிச்ச பேராக இருக்கும்போது இப்போ மகேஷோட குழந்தை வந்து ஆனந்தி வயிற்றில் வளர்கிற மாதிரி வந்து ட்ராக் கொண்டு வராங்களா. அப்போ இது என்ன ஆனந்தி வந்து என்ன மாதிரி காமிக்க விரும்புகிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ட்ராக் எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் வந்து மகேஷோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஷூட்டிங் ஃபார் எப்படியுமே கிடச்சிருக்கு. அங்கே ஒரு ப்ரப்போஸ் பண்ண போகிறதா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே கோயிலில் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடியுமே ஆனந்தியை தான் அன்பு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் செஞ்சுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஆனந்திக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அதாவது இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோயில் வச்சுட்டு இருப்பாங்களே, ஆனந்தியுமே வர வச்சுருவாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனந்தி தான் விரும்புகிற மாதிரி சொல்லிடுவார். இதுக்கப்புறம் இந்த ட்ராக் எதை நோக்கி போக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எதுக்காக இப்படிலாம் ட்ராக் சொதப்பி கொண்டு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களா? உங்களுக்கு இந்த ட்ராக் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்? இந்த இடத்துல ஆனந்தி ஒரு ப்ரெக்னன்சி ட்ராக் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.